அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியமிக்க இஸ்லாமிய நல்லடியார்களே, பல்லாக்கு தொலைக்காட்சியின் மூலமாக புனிதமிக்க இந்த ரமலானில் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைய சிந்தனையில் பத்ரு சுஹதாக்களை பற்றியும் பத்ரு போர்க்களத்தின் நிகழ்வுகளை பற்றியும் உங்களுக்கு தெரிவிப்பதற்காக வேண்டி இன்றைய உரையை நாம் அமைத்திருக்கிறோம். ஒரு சஹாபி வந்தார் பத்ரு களத்திலே. சஹாபி வந்து கேட்டார், இந்த சண்டைக்கு போகிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த யுத்தத்திலே கலந்து கொள்வதால் எனக்கு என்ன கிடைக்கும்? பெருமானார் சொன்னார்கள், இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். உடனே அவர் கலிமா சொல்லிவிட்டு நேராக களத்திற்கு போனார். இந்த செய்தி சஹாபிகள் எல்லோரும் கேட்டார்கள். அதனால்தான் உபைதா ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்துல எனக்கு சொர்க்கம் தவறிச்சோன்னு அவர்கள் கவலைப்பட்டார்கள். பத்ரு களத்தில் 14 பேர் ஷஹீதானார்கள். ஷுஹதாக்கள் 14 பேர். அதிலே 13 நபர்கள் அந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீதி ஒருவர் உபைதா ரலியல்லாஹு அவர்கள், இவர்கள் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படவில்லை. காரணம், அவங்க திரும்பி உயிரோடு வந்துட்டாங்க. பெருமானாரின் மடியில் இருக்கிறார்கள், கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் திரும்ப யுத்தம் முடித்து ஊர் செல்லுகிற வழியிலேயே உபைதா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து போனார்கள். அவர்கள் கவலைப்பட்டதை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டான். அவருக்கும் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கினான். இந்த இடத்துல அந்த யுத்தத்தில் உயிர் போயிருந்தா நல்லா இருக்குமே என்று யோசித்த அளவிற்கு அவர்களுடைய ஈமான் இருந்தது என்பதுதான் உபைதா ரலியல்லாஹுனுடைய வரலாறு நமக்கு முன்னாலே காட்டுகிறது. இந்த பெருமக்கள் அவ்வளவு தூரம் களத்திலே நின்று போராடியதனுடைய காரணத்தினால்தான் எல்லா சஹாபிகளுக்கும் ஒரு மரியாதை உண்டு. குறிப்பாக பத்ரு சுஹதாக்களுக்கு ஒரு தனித்த மரியாதை இருக்கிறது. உயிரை விடுவதற்கு தகப்பனும் மகனும் போட்டி போட்ட வரலாறு இந்த பத்ரு களத்தில் மாத்திரம்தான் உண்டு. சஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு அவர்கள், சஅத் அவர் மகன், ஹைஸமா தந்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு தயாராகுங்கள் என்று சொன்ன பொழுது ஹைஸமா தன் மகனிடத்திலே சொன்னார், 2 பேரும் யுத்தத்துக்கு போயிட்டா, 2 பேரும் கொலை செய்யப்பட்டு விட்டால், ஷஹீத் என்கிற அந்த இடம் கிடைத்து விட்டால், நம் வீட்டு பெண்களை பார்ப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடும். அதனால் என்ன செய்வது? ஹைஸமா சொன்னார், மகனே, நான் போகிறேன், நீ இரு. நான் களத்திலே நிற்கிறேன், நீ இந்த இடத்தில் இரு. நான் திரும்பி வந்துவிட்டால் நீ யுத்தத்திலே கலந்து கொள். நான் திரும்ப வராவிட்டால் இந்த பெண்மணிகளை நீ பார்த்துக்கொள், நம் வீட்டு பெண்மணிகளை நீ பார்த்துக்கொள். மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தந்தையே, வேறு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் நிச்சயமாக நான் கேட்டிருப்பேன். இந்த இடம் இருக்கிறதே சொர்க்கத்துக்கும் எனக்குமான இடம். எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த நிலையில் இருக்கிற ஒரு இடத்திலே இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறீர்கள். உங்கள் சொல்லை தட்டுவதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், வருந்துகிறேன். நீங்கள் இங்கே இருங்கள், நான் களத்திலே போகிறேன். தந்தையும் மகனும் உயிரை விடுவதற்கு போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே பெரும் பரிசு கிடைப்பதற்காக அல்ல, அங்கே போனால் நிறைய செல்வம் கிடைக்குமே என்கிற அந்த ஆசைக்கான போட்டி அல்ல. போனால் உயிர் கிடைக்காது என்கிற நிலையில் இருக்கிற இடத்திலேதான் தந்தையும் மகனும் பேசிக் கொள்கிறார்கள். தந்தையே, நீங்கள் இருங்கள், நான் போகிறேன் என்று சஅத் ரலியல்லாஹு அவர்கள் தந்தையிடத்திலே சொல்கிறார்கள். 2 பேருக்குமான அந்த வாக்குவாதத்தில் கடைசியிலே சரி, யாருக்கும் பிரச்சனை வேணாம், சீட்டு போட்டு பார்ப்போம். அந்த சீட்டில் யார் பெயர் வருகிறதோ அவர் யுத்தத்திலே கலந்து கொள்ளட்டும் என்று இருவரும் சீட்டு போட்டு குலுக்கி பார்த்து அதிலே சஅத் இப்னு ஹைஸமா அவர்கள் மகனுடைய பெயர் வந்தது. அவர் யுத்தத்திலே கலந்து கொண்டார். கலந்து கொண்டதோடு மாத்திரமல்ல, ஷஹீதானார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதுபோல
நிறைய செய்திகள் அந்த சஹாபிகளுடைய அந்த இடத்திலே நடந்த நிகழ்வுகள் நமக்கு ஈமானுடைய அந்த வலுவை நமக்கு தரக்கூடியதாகவும், அவர்களிடத்தில் ஏற்பட்ட அந்த சம்பவங்கள் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதனால்தான் இந்த பெருமக்கள் அவ்வளவு தூரம் மரியாதைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். பெருமானார் சொன்னதைப் போல தனித்த மரியாதை மிக்கவர்கள் இந்த பெருமக்கள். இவர்கள் அங்கே நின்றதின் காரணத்தினால்தான் இன்றைக்கு இஸ்லாம் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது, இவ்வளவு தூரம் இஸ்லாம் முன்னேறி இருக்கிறது என்றால் இந்த பெருமக்கள் களத்திலே நின்றதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை களத்திற்கு அனுப்புவதற்கு முன்னாலே ஒரு துவா செய்தார்கள். இறைவா, இந்த சிறு கூட்டம் தோற்கடிக்கப்பட்டால் அல்லாஹ் என்று சொல்வதற்கு இந்த பூமியில் ஒரு நபர் கூட இருக்க மாட்டார்கள், உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். பெருமானாரின் துவாவின் மறுபுறம் நமக்கு வருகிற செய்தி என்ன தெரியுமா? இஸ்லாத்தின் வெற்றி வேண்டுமானால், முஸ்லிம்களுக்கான வெற்றி அல்ல, இஸ்லாத்திற்கான வெற்றி வேண்டுமானால் இந்த களத்தில் நிற்கிற 313 பேர் வெற்றி அடைய வேண்டும். இந்த சஹாபிகள் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால்தான் இஸ்லாத்திற்கான வெற்றி. நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம், ஆங்காங்கு நடக்கிற சில யுத்தங்கள், சில சம்பவங்கள் முஸ்லிம்களுக்கு பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கலாம், முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தீங்கு இழைத்ததாக இருக்கலாம். ஆனால் இந்த யுத்தங்கள் எல்லாம் சொல்வது என்ன? முஸ்லிம்களுக்கு பாதிப்பு, முஸ்லிம்களுக்கான தோல்வி, முஸ்லிம்களுக்கான ஒரு தீவை, இவ்வளவுதான். ஆனால் இஸ்லாத்திற்கான பாதிப்பு அல்ல, இஸ்லாத்திற்கான தீமை அல்ல. இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, இஸ்லாம் ஜொலித்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் இஸ்லாம் தோற்கவே இல்லை, தோற்கவே செய்யாது. அல்லாஹ் சொல்கிறார், யுரீதூனல் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம். இந்த எதிரிகள் இருக்கிறார்களே, தங்களுடைய வாயினால் இஸ்லாத்தின் ஜோதியை அவர்கள் அணைப்பதற்கு நாடுகிறார்கள், அணைப்பதற்கு விரும்புகிறார்கள். ஒரு காலும் இதை அணைக்க முடியாது. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் இந்த ஜோதியை பரிபூரணமாக்கி தருவான், பிரகாசமாக அல்லாஹ் ஆக்குவான் என்பதுதான் திருக்குர்ஆனுடைய வசனம்.